என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கின்றேன். குறிப்பாக மாணவர்களுக்கு இது முக்கியமான பயிற்சி. எல்லா பள்ளிகளிலும் இன்று இந்த பயிற்சி நடத்துகிறார்கள். அநேக பள்ளிகளில் ப்ளே கிரவுண்டு கிடையாது. பள்ளி என்றால் ப்ளே கிரவுண்டு கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பது சட்டம் உள்ளது. ஆகவே வேறு வழி இல்லாமல் இன்றைக்கு எல்லா பள்ளிகளிலும் பள்ளி வராண்டாவிலே மாணவர்களுக்கு யோகாசனத்தை கற்றுத்தருகிறார்கள். வரவேற்கத்தக்கக்கூடிய அம்சம். அந்த நிலையில் இன்றைக்கு நமக்கு பார்ப்பீர்களானால், காஞ்சிபுரத்திலிருந்து ஸ்ரீ யுரேகா யோகா சென்டர், காஞ்சிபுரத்திலிருந்து இங்கே இந்த சின்ன குட்டி பிள்ளைகள் வந்து இன்றைக்கு அற்புதமான ஆசனங்களை செய்து காட்டப் போகிறார்கள். இந்த சின்ன பிள்ளைகளுக்கு பிரேமா, கிருஷ்ணவேணி இந்த 2 ஆசிரியர்களும் அற்புதமான ஆசனங்களை பிள்ளைகளை வசக்குவது என்பது கடினம். அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது சக்கராசனத்தை போடப் போகிறார்கள். நேர நிமிந்து உட்காருங்கடியே. டேய், நேர நிமிந்து உட்காரு, நேர நிமிந்து உட்காரு. என் அருமை குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது இந்த ஆசனத்தை கலைத்துவிட்டு சக்கராசனத்தை செய்ய வேண்டும். ஆசனத்தை கலைத்து விட்டு அப்படியே படுங்க. மெதுவாக பண்ணணும், அவசரப்படக்கூடாது. காலை உள்ளே சக்கராசனம் கொஞ்சம் கஷ்டமானது தான். சின்ன குழந்தைகள் எப்படி, பால்மனம் மாறாத குழந்தைகள் எப்படி செய்கிறதுன்றே எனக்கு தெரியல. அவ்வளோ அற்புதமாக பண்ண வச்சுருக்காங்க இந்த அம்மையார்கள். செய்ய முடியல, தலையை கீழே வச்சுக்கலாம். ஏன்னா அப்புறம் தூக்கலாம். தூக்கு, கஷ்டமாக இருந்தால் திலக்கா வச்சுக்கலாம். சரி, அப்படியே இறக்குங்க. இறக்கிடு. இங்கே தள்ளி வா. தள்ளி வந்து கால் நீட்டு. ஏய், தள்ளி வந்து கால் நீட்டு. காலை நீட்டு, காலை நீட்டு. நல்லா மூச்சுடுமா, மூச்சுடு. சரி, எழுந்து உட்காந்து தலையை அங்கே வச்சு இங்கே கால் நீட்டணும். எந்திரி, தலையை அங்கே வை. தலையை அந்த பக்கம் வச்சு காலை இங்கே நீட்டு. தள்ளி வாங்க, தள்ளி வா. அப்படியே படு. கொஞ்சம் தள்ளி வா, கொஞ்சம் தள்ளி. தூக்குப்போ. திரும்ப பண்ணு சக்கராசனம். வாயை தள்ளாமல் பண்ணணும். கீழே இறக்கு. மேட்டை சரி பண்ணுங்க. சரி, அங்கே பார்க்க பத்மாசனத்தில் உட்காரு. அங்கே பார்க்க வரிசையாக ஒன்று போல் உட்காரணும். முன்ன பின்ன இருக்கக்கூடாது. முன்ன தள்ளிப்போ. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சக்கராசனம் என்பது கொஞ்சம் கடினமான ஆசனம். இந்த குழந்தைகளை இவ்வளோ அற்புதமாக பழக்கியிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும். இந்த ஒரு ஆசனத்தை குழந்தைகளை செய்துவிட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிவிடலாம். எல்லா உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரையில் உள்ளுறுப்புகள், வெளியுறுப்புகள் சரியாக இயங்கும். எந்த உறுப்புகளும் பிளட் சர்க்குலேஷன் சரியாக கிடைத்து சரியாக
அவர்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கான ஒரு வழிமுறைகளை இந்த ஒரே ஆசனத்தினால் நாம் பெற முடியும். அதைத்தான் நான் சில சமயங்களில் ஒவ்வொரு எபிசோடிலும் போட்டு காட்டிக்கொண்டே இருக்கிறேன். இதை மட்டுமாவது செய்யுங்கள் என்று. குழந்தைகளை செய்ய வேண்டுமென்றால் இடுப்பு பிடிச்சி முதல்ல தூக்கி பழகணும். அவங்களால் தனியாக செய்ய முடியாது. அது முடியலன்னா அப்புறம் முதுகில் ஒரு துண்டை போட்டு 2 பக்கம் 2 பேரும் நின்று தூக்கலாம். அப்படி பழக்கணும்னா அவங்களுக்கு கை ஸ்ட்ரென்த் ஆயிரும், கால் ஸ்ட்ரென்த் ஆயிரும், தானாகவே தூக்கி விடுவார்கள். ஆகவே இது போன்ற முக்கியமான ஆசனங்களை நாம் யாராவது உதவி செய்தவர்கள் செய்வார்களானால் அந்த ஆசனத்தில் அவர்கள் வல்லவராகி விடுவார்கள். அதனுடைய நல்ல பயன்களும் அவர்களுக்கு கிட்டிவிடும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை நாம் உதவி கொண்டு செய்ய வைத்து அவர்களுக்கு ஆரோக்கியமான ஒரு மார்க்கத்தை நாம் காட்ட வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.